வணக்கம். அதிமுக, பாஜக அப்படின்னு பாமக வந்து தொடர்ந்து 2 கட்சிகளோடுமே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, பாஜக பக்கம் போயிட்டாங்க. ஆனா, மாவட்ட செயலர் கூட்டம், இந்த உயர்மட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், இந்த கூட்டத்தில எல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா ஒரு 15 மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவோட ஆதரவு மனநிலையில இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து அதிமுகவுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம், அதிமுக கூட்டணிக்குள்ள போலாம், நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பாஜகவோட கூட்டணி அமைக்கவே வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸுக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கணுங்கிற ஆசை, ராமதாஸுக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு ஆசை. இந்த தேதியெல்லாம் வேறு அறிவிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பத்தில் இருந்தார். முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கும் இருந்துச்சு. எப்படியாச்சும் என்ன பாமகவை தான் சைடு கொண்டு வரணும்னு எடப்பாடி பழனிசாமி வேறு தீவிரமாக இருந்தார். அவருடைய மிக நெருங்கிய நல்ல நண்பர் எடப்பாடி பழனிசாமி எங்கே பார்த்தாலுமே காலில் விழுந்து கும்பிடக்கூடிய பாமக சேலம் எம்எல்ஏ அருளை கூப்பிட்டு வர வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அருளை வர சொல்லி அருள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி. பாமக என்னென்ன டிமாண்ட் வைக்கிது, அத்தனை டிமாண்டையும் நான் செஞ்சு தரேன். பாமக வந்து பாஜக சைடு போயிட வேணாம், நம்ம சைடு கூட்டணி வர சொல்லுங்கள், வலுவான ஒரு கூட்டணியை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி சேலம் எம்எல்ஏ அருள்கிட்ட பேசினார். அதே போல் சேலம் புறநகர அதிமுக மாவட்ட செயலர் சேலம் இளங்கோன்ட்டையும் பேசி அருளையும் கூட்டிகிட்டு வந்துட்டு, நீங்கள் வந்து எல்லாமே பேசி முடிச்சிருங்க, இனிமேல் வந்து சிவி சண்முகத்தை நம்புறதெல்லாம் வேஸ்ட்டு, இல்லை கேபி முனுசாமியை நம்புறது வேஸ்ட்டு, கேபி முனுசாமி எங்கள் சமூகத்துக்காரு, நான் சொன்னால் உடனே கேட்பார் ராமதாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருந்தார். எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. வந்த பிறகு பார்த்திங்கன்னா, அருள் மூலமாக வந்து அன்புமணி ராமதாஸ்கிட்ட பேசினாங்க, எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் இறங்கி வந்துட்டார். நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே தரேன்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு. நீங்கள் வைக்கிற டிமாண்டு பிரச்சனை கிடையாது. எப்படியா இருந்தாலும் பா அதிமுகவோட நீங்கள் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே ராமதாஸுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. நம்ம அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிறது தான் ராமதாஸோட எண்ணமே. அதனால என்ன செஞ்சிட்டாரு, அன்புமணி ராமதாஸுக்கு ஃபோன் போட்டு எல்லாருமே குடும்பத்தோட தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். சரி, தைலாபுரம் தோட்டத்துக்கு வர சொல்லிட்டாரு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. கூட்டணி தொடர்பாக தான் அவர் பேச போகிறாரு. அவர் ஏற்கனவே அதிமுகங்கிறாரு, நம்ம பாஜகங்கிறோம். கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னு நம்ம நினைக்கிறோம். இன்னமும் பெரிய ஐயா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரும் குடும்பத்தோட, அவர் மனைவி சௌமியா எல்லாத்தோடையும் சேர்ந்து அவர் வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்துட்டார். வந்த பிறகு அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சாச்சு. நீ அதை ஏற்றுக்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது வந்து மாவட்ட செயலர்களும் அதை தான் ஆதரிக்கிறாங்க. நம்ம கட்சி தொண்டர்களும் அவங்க கூட தான் நிறைய மிங்கிள் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம விலகி போகிறது பெரிய தப்பு. பாஜகவுக்கு பெருமளவில் ஆதரவு இல்லை. அவங்க வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. நம்மளை போன்ற கட்சிகளோட ஓட்டுகளை வாங்கி அவங்களுடைய வளர்ச்சியை காட்ட தான் பார்க்குறாங்க. நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்து பாஜகவை ஆதரிக்காமல் அதிமுகவை ஆதரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். பேசணுன்னா இவருக்கும் வந்து அன்புமணி ராமதாஸுக்கும் வந்து சரி, இவர் சொல்கிறாரு, அப்பா சொல்கிறாரு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, சரி நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்தார். இல்லைப்பா, எனக்கும் வயசாகிட்டே போகுது, என்னுடைய வயசும் இதுதான் எனக்கு கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நானும் வந்து ஒரு நம்ம கட்சியோட ஒரு 4-5 எம்பிகளை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்துக்காக நம்ம வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறதோட எடப்பாடியோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அவரும் கொஞ்சம் நெகிழ்ந்து பேச கண் கலங்கிட்டார் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய முடிவு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வரைக்கும் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இது கடைசி தேர்தல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்கள் 100 வயசு வரைக்கும் இருப்பீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் படுத்திட்டு, சரி அப்பாவை கண்கலங்க வச்சுட்டோமே, அப்பாவோட விருப்பப்படி அதிமுகவோட நம்ம கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாசன் நினச்சிட்டே இருந்தார். சரின்னு ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிவிட்டு அவங்க எல்லாமே பேச்சுவார்த்தையில் முடிச்சுட்டு அப்படியே இருக்கும்போது அன்புமணிக்கு வீடியோ கால் பாஜக மேலிடத்துலேருந்து வருது. அங்கே பாஜகவோட முக்கியமான தலைவர் ஒருத்தர் பேசுகிறாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசி, நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பிரச்சனைகள், உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதிமுக கூட்டணியோடு போகிற மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசி, நீங்கள் அந்த மாதிரி பேர்னா அந்த இப்போ நம்ம ஆளை அண்ணாமலையை அனுப்பிச்சுட்றேன், எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவர் போய் அவங்க அப்பாட்ட சொல்லி, அன்புமணி ராமதாஸ் போய் சொல்லி, இது மாதிரி வீடியோக்களில் வந்து பேசுகிறாங்கப்பா, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து போடுறாங்க. நமக்கு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது தான் மிக முக்கியம். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா விடுப்பா, பாஜகவோட கூட்டணி வச்சிடலாம், நம்ம
நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணார். உடனே அண்ணாமலை அந்த டீம் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வர உடனே விருந்தெல்லாம் வச்சு உடனே அக்ரிமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து போட்டு, ஏன்னா விடிஞ்சா விட்டுட்டோம்னா இவங்க வந்து மாறிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் உடனே கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு உடனே பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்தெல்லாம் போட்டார். ஆனால் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகிகள் சிலருக்கு மட்டும்தான் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா பாஜக வட தமிழகத்தில் பாமக வெற்றி பெறதுக்கு உழைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அன்புமணிக்கு இருக்குது. ஒரு 10 தொகுதியில் வந்து 6-7 தொகுதி வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதில் சில மாவட்ட செயலாளர்களுக்கு, பாமக மாவட்ட செயலாளர்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. இருந்தாலும் அதை தாண்டி வேறு வழி கிடையாது, ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் வந்து அனௌன்ஸும் பண்ணிட்டார், பாஜகவோட கூட்டணி முடிச்சிட்டாரு. நேற்று சேலத்தில் வந்து அவங்களும் பிரதமர் மோடி விழாவில் கலந்துக்கிட்டாங்க. 2 பேர் ராமதாஸை வந்து ரொம்ப கட்டி பிடிச்சி கொஞ்சாத குறையாக கொஞ்சிட்டு போயிட்டார். இது வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்திருச்சு அவங்க தொண்டர்களை அதிருப்தியாக இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும். புதியா பிரதமரே வந்து நம்ம தலைவரை நம்ம கட்டி பிடிச்சி கொஞ்சம் பேசிட்டு போகிறாரு, அப்போ நம்ம தலைவர் ஆளுமை தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி வச்ச அதிருப்தியிலேருந்து கொஞ்சம் விலகி வந்திருக்கிறாங்க. இதில் மிகவும் ரொம்ப அப்செட்டு பாஜகவோட பாமக கூட்டணி வச்சதில் மிகப்பெரிய அப்செட்டில் இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், KP முனுசாமி. அவரை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுவார். ஏற்கனவே அவர் வந்து பாமகவோட மாவட்ட செயலர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறவர். அவரை நம்பி ராமதாஸ் வந்து இறங்கி வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தார். இவரும் KP முனுசாமியும் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, சேலம் இதெல்லாம் வந்து பாமக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவுக்கு அவங்க கேட்ட தொகுதியெல்லாம் கொடுக்கவே இல்லை. எங்களுக்கு பாமக தாங்க முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவரும் இருந்தார். அதனால தேமுதிகவும் அவங்களோட பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் பாமக வந்து இங்கிட்டு வரன்னு நினச்சிட்டு இருந்தால் அவரும் பாஜக சைடு போயிட்டாங்க. KP முனுசாமி என்ன பேசுகிறதுன்னு தெரியல. பாமக அந்த சைடு போனோன்னா அவர் மிகப்பெரிய அதிருப்தி ஆகிட்டார். நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது, எங்கள் கூட கூட்டணி கட்சிகளுக்கு வரவங்க வரட்டுங்க, வரலைன்னாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் தனித்து போட்டி போட தயாராக தாங்க இருக்கிறோம். 30 ஆண்டுகளாக நாங்கள் ஆட்சியில் இருந்தவங்க, எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, எங்கள் கட்சிக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ பாமக அந்த சைடு போனது வருத்தம் அளிக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு புலம்புனார். அது இல்லாமல் கூட்டணி கட்சிகள், மனிதநேய கட்சி, இந்த தமிழ் அன்சாரி இருக்கார், அவர் வந்து நேற்று வரைக்கும் அவர் வந்து எடப்பாடி ஆதரிச்சுட்டு அவர் எடப்பாடி பாஜக கூட்டணிலேருந்து வெளியே வந்தோன்னே நேராக போய் அவரை தான் பார்த்து வாழ்த்தெல்லாம் சொன்னார். என்ன பிரச்சனைன்னு தெரியல, திடீர்னு அவர் முதலமைச்சரை போய் சந்தித்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டார். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அடி. அதை தாண்டி இப்போ புதிய தமிழகமும் புரட்சி பாரதம் 2 கட்சியோடையும் தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சுட்டு இப்போ 24ஆம் தேதி திருச்சியில் வந்து நாங்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டி போடுறோம் அப்படின்னு அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். 40 தொகுதி இரட்டையில தான், வேட்பாளரே கிடைக்கல அதிமுகவில் நிற்கிறதுக்கு. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். KP முனுசாமி வேறு சொல்லிகிட்டே இருக்கிறாரு, OPS அதிமுகக்காராக தான் இருந்தார், இப்போ பாருங்கள் ரெட்டையில முடக்கிறதுக்கு வேலையில் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வேறு பேசிட்டு இருக்கிறார். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா ரெட்டையில சின்னத்தை முடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாஜக மேற்கொள்ளுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஏன்னா இப்போ OPSம் சொல்கிறாரு, என்னை அதிமுக OPS அணின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. காரணமும் சொல்கிறாரு, தேர்தல் ஆணையம் பாஜக சொல்கிறது கேட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெட்டையில சின்னம் முடங்கிடும். ரெட்டையில சின்னம் முடங்குச்சுன்னா பாஜக அந்த கூட்டணி கட்சிகள் பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சுயேட்சையாக தானே நின்றாகணும். அதிமுக எடப்பாடி டீம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்னத்தை வாங்கிட்டு நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா எடப்பாடி ரொம்ப வாஸ் அவுட் ஆகிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. பார்க்கலாம். இதுதான் பாமக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கு பின்னணியில் இவ்வளோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.